வணக்கம். ஒரு பெர்ஃபெக்ட்டான, பியூரான ஆடியோ டோனை நாம எப்படி உருவாக்குறது? எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த கேள்விக்கான பதில ஒரு அருமையான சர்க்யூட் கொடுக்குது. அதுதான் வீன் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். அது எப்படி வேலை செய்யுது? ஏன் ஆடியோ உலகத்துல அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு இன்னைக்கு நாம விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போதுன்னா, முதல்ல வீன் பிரிட்ஜ் ஆசிலேட்டர் ஏன் ஆடியோவுக்கு ஒரு வரம்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் மாதிரி அதோட பாகங்களை பிரிச்சு அது எப்படி ஒரு மேஜிக் மாதிரி அலைகளை உருவாக்குதுன்னு ஆராய போறோம். கடைசியா அதோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் கொடுக்க போறோம். சரி, பகுதி 1, சரியான ஆடியோ ஆசிலேட்டர். எந்த ஒரு டெக்னாலஜியும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற கேள்வியை கேட்கணும் இல்லையா? வீன் பிரிட்ஜ் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட முக்கியத்துவமே ஒளியோடு சம்பந்தப்பட்டதுதான். அது என்ன இப்ப பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை வச்சு ஒரு தூய்மையான, ஸ்டேபிளான ஒரு சவுண்ட், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எப்படி உருவாக்க முடியும்? இந்த சவாலை சமாளிக்கிறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டதுதான் வீன் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். நாம கேட்ட அந்த கேள்விக்கு எலக்ட்ரானிக்ஸ் உலகம் தர்ற ஒரு கிளாசிக்கான பதில்தான் இந்த வீன் பிரிட்ஜ் ஆசிலேட்டர். இதோட ஒரே வேலை ரொம்ப ரொம்ப பியோரான, எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத சைன் அலைகளை உருவாக்குறது தான். குறிப்பா நம்ம காது கேட்கிற ஆடியோ ஃப்ரீக்வன்சில இது ஒரு சாம்பியன். சரி, ஏன் பல வருஷமா ஆடியோ டெக்னாலஜில இது ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மரா இருக்கு? காரணம் ரொம்ப சிம்பிள். இதோட டிசைன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஆனா இதோட அவுட்புட் நம்ப முடியாத அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். அது உருவாக்குற சைன் வேவ்ஸ் எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் இல்லாம ரொம்ப சுத்தமா இருக்கிறதால ஆடியோ டெஸ்டிங் கருவிகள் மாதிரி ரொம்ப துல்லியமான அப்ளிகேஷன்ஸ்கல்ல இன்னைக்கும் இது யூஸ் பண்றாங்க. பகுதி 2, சர்க்யூட்டை பிரித்தல். இப்போதான் நம்ம விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரும். இந்த ஆசிலேட்டருக்கு உள்ள என்னதான் இருக்கு, அது எப்படி ஒரு ஸ்டேபிளான அலைய உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்க அதோட முக்கியமான பாகங்களா பிரிச்சு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த சிக்கலான சர்க்யூட்டை புரிஞ்சுக்க ஒரு ஈஸியான வழி இருக்கு. அத 2 பெரிய பிளாக்கா உடைச்சிட்டா போதும். இந்த 2 பகுதிகளும் சேர்ந்துதான் அந்த பெர்ஃபெக்ட்டான அலையை உருவாக்குது. இங்க பாருங்க, முதல் பகுதி ஆம்ப்ளிஃபயர். இத நாம சர்க்யூட்டோட இன்ஜின்னு சொல்லலாம். இதுதான் அலைவு உண்டாகிறதுக்கு தேவையான பவரை கொடுக்குது. 2வது பகுதி ஆர்சி பிரிட்ஜ் சர்க்யூட். இது ஒரு ஃப்ரீக்வன்சி செலக்டர் மாதிரி வேலை செய்யும். அதாவது எந்த ஃப்ரீக்வன்சில அலைவு ஏற்படணும்னு இதுதான் முடிவு பண்ணும். அந்த இன்ஜினுக்குள்ள 2 டிரான்சிஸ்டர்கள் இருக்கு. Q1 தான் ஆசிலேஷனை ஆரம்பிச்சு வைக்குது. ஆனா Q2 ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. அது சிக்னலை அப்படியே தலகீழா, அதாவது 180 டிகிரிக்கு திருப்புது. இது எதுக்குன்னா, ஒரு ஊஞ்சலை தொடர்ந்து ஆட்டணும்னு கற்பனை பண்ணிக்கோங்க. கரெக்டான நேரத்துல தள்ளினா தானே அது தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சிக்னல் ஒரு முழு சுற்று, அதாவது 360 டிகிரி சுத்தி மறுபடியும் ஆரம்ப இடத்துக்கு கரெக்டான ஃபேஸ்ல வரணும். இந்த வேலையை தான் Q1ம் Q2ம் சேர்ந்து செய்யுது. இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி செலக்டர் பகுதிக்கு வருவோம். இது ஒரு ஆர்சி பிரிட்ஜ் நெட்வொர்க். இதுல ரெசிஸ்டர்ஸும் கெபாசிட்டர்ஸும் இருக்கு. இத ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட டியூனர் மாதிரி நினைச்சுக்கோங்க. பலவிதமான ஃப்ரீக்வன்சிகள் இதுக்குள்ள வந்தாலும் இந்த அமைப்பு ஒரே ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சியை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ஆம்ப்ளிஃபயருக்கு திருப்பி அனுப்பும். மத்த எல்லா ஃப்ரீக்வன்சியும் அது ரிஜெக்ட் பண்ணிடும். பகுதி 3, ஃபீட்பேக் சமநிலை. இந்த சர்க்யூட்டோட உண்மையான புத்திசாலித்தனமே இங்கதான் இருக்கு. இது ஒரு நுட்பமான நடனம் மாதிரி. ஆசிலேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கும் அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை இது எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இத ஒரு காரோட இன்ஜினுக்கும் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கும் ஒப்பிடலாம். பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இன்ஜின் மாதிரி. அதுதான் ஆசிலேஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை தொடர்ந்து ஓட வைக்குது. நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி. அது அவுட்புட்டோட ஆம்ப்ளிடியூட் ரொம்ப அதிகமாகாம பார்த்துக்கிட்டு அது ஸ்டேபிளா வைக்குது. இந்த 2ம் கரெக்டான பேலன்ஸ்ல வேலை செய்யறதால தான் நமக்கு ஒரு ஸ்டேபிளான, பியோரான அலை கிடைக்குது. இந்த டிசைன்ல ஒரு செம கிளவரான ட்ரிக் இருக்கு தெரியுமா? அந்த க்ரூஸ் கண்ட்ரோலை ஆட்டோமேட்டிக்கா சரி செய்ய சில பழைய டிசைனிங்கள்ல R4 ரெசிஸ்டருக்கு பதிலா ஒரு சின்ன டங்ஸ்டன் பல்பு யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் அதிகமாகும்போது அந்த பல்பு சூடாகி அதோட ரெசிஸ்டன்ஸ் தானாவே அதிகமாயிடும். இது அவுட்புட்டோட அளவை குறைச்சு அதை ஸ்டேபிளா வைக்கும். எவ்வளவு சிம்பிளான ஆனா பிரில்லியண்டான ஒரு ஐடியா பாத்தீங்களா? பகுதி 4, ஃப்ரீக்வன்சியை சரி செய்தல். சரி, இந்த சர்க்யூட் ஒரு குறிப்பிட்ட டோனை உருவாக்குது. ஆனா நமக்கு வேற ஒரு டோன் வேணும்னா என்ன பண்றது? இந்த ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சியை நாம எப்படி மாத்துறது, அதாவது டோனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு உதவி பண்றதுதான் இந்த ஃபார்முலா. பார்க்க கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் இதுதான் இந்த ஆசிலேட்டரோட கணித இதயம்.
அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எஃப் அந்த பிரிட்ஜ் சர்க்கியூட்ல இருக்கிற ஆர் மற்றும் சி பாகங்களோட மதிப்பை பொறுத்து தான் இருக்குன்னு இது காட்டுது. சோ சிம்பிளா சொல்லணும்னா அந்த சிக்கலான ஃபார்முலாவோட அர்த்தம் என்னன்னா, நீங்க டோனை மாத்தணும்னு நினைச்சா அந்த ரெசிஸ்டர்ஸ் ஆர் இல்லனா கெபாசிட்டர்ஸ் சி மதிப்புகளை மாத்தினா போதும். இதை செய்யறது மூலமா நீங்க ஈஸியா வேற வேற ஃப்ரீக்வன்சிய உருவாக்க முடியும். பகுதி 5 இறுதி தீர்ப்பு. சரி, இவ்ளோ நேரம் இத பத்தி பார்த்தாச்சு. ஃபைனலா வீன் பிரிட்ஜ் ஆசிலேட்டரை பத்தி நாம என்ன முடிவுக்கு வரலாம், அதோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு ஒரு தராசுல வச்சு பாப்போம். இந்த லிஸ்ட் தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்கு. அவுட்புட் ரொம்ப சுத்தமாவும் நிலையானதாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீக்வன்சியை ஈஸியா மாத்தவும் முடியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இத ரொம்ப ஹையான ஃப்ரீக்வன்சிக்கு பயன்படுத்த முடியாது. அதுக்கு 2 டிரான்சிஸ்டர்ஸும் இன்னும் சில பாகங்களும் தேவைப்படுது. சோ பாட்டம் லைன் என்னன்னா, ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில வேலை செய்ய இது ஒரு அருமையான ஸ்டேபிளான நம்பகமான சாய்ஸ். ஆனா நீங்க ரேடியோ மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ்க்கு போகும்போது இது சரியான கருவி கிடையாது. சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அந்த சர்க்கியூட் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கு நடுவுல இருக்கிற அந்த சரியான சமநிலை, சிம்பிளான பாகங்களை வச்சே சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கறது மாதிரியான காலத்தால் அழியாத இன்ஜினியரிங் கொள்கைகளை பத்தி இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது யோசிச்சு பாருங்க.